தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ அதை பத்தினா ரிஷிகேஷ்ல உள்ள எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல்ல 372 நர்சிங் ஆஃபீஸர் வேலைக்கான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பத்தி தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம விரிவா பார்க்க போறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா aimsrishikesh.edu.in இந்த வெப்சைட்ல வந்து போட்டிருக்காங்க. கூகுளில் போயிட்டு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் வரும். இந்த பேஜ்ல பார்த்தீங்கன்னா job/recruitment ஒரு டேப் இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே வந்து இதுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நான் வெப்சைட்டுக்கான லிங்க், அதுக்கப்புறம் இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த சைட்டுக்கு போகலாம். இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 3 பேஜஸ் இருக்குது. இதில் என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை மட்டும் தான் நான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கூடுதல் தகவல்களுக்கு இதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கங்க. இந்த வேலையோட பேர் பார்த்தீங்கன்னா நர்சிங் ஆஃபீஸர் ஸ்டாஃப் நர்ஸ் கிரேட் 2 இந்த கேட்டகரியில் வரும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 21லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கேஸ்ட் வைஸ் வந்து எந்தெந்த கேஸ்ட்டுக்கு வந்து எவ்வளோ ஜாப்ஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க அந்த தகவல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கல்வி தகுதி என்ன கேட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஆனர்ஸ் டிகிரி இன் நர்சிங் அல்லது பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸை முடிச்சவங்க இதுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அல்லது பிஎஸ்சி போஸ்ட் சர்டிஃபிகேட் கோர்ஸ் அல்லது போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸை முடிச்சவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. கூடுதலாக பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஸ்டேட் அல்லது இந்தியன் நர்சிங் கவுன்சிலில் வந்து பதிவு பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங் மிட்வைஃபரி அதாவது டிஜிஎன்எம் கோர்ஸை முடிச்சவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுமே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அல்லது இந்தியன் நர்சிங் கவுன்சிலில் வந்து பதிவு பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கூடுதலாக பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மினிமம் வந்து 50 பெட்டட் கூட ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் வந்து 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் 50 பெட்டட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ண அனுபவம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ண முடியும். இந்த வெப்சைட்லேயே அதுக்கான லிங்க் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா 9/11/2019 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதுக்கான லாஸ்ட் டேட் என்னைக்கு சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா 24/12/2019 அன்னைக்கு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸாமினேஷன் டேட், அதுக்கப்புறம் எக்ஸாம் சென்டர் டீடைல்ஸ், அதுக்கப்புறம் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறது எப்போ எல்லாமே வந்து இதே வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் ரெகுலராக வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா இதுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸ் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அன்ரிசர்வ் கேண்டிடேட்டாக இருந்தால் அதாவது உத்தரகாண்ட் மாநிலத்தை சேர்ந்த அன்ரிசர்வ் கேண்டிடேட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய் வந்து ஃபீஸாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அன்ரிசர்வ் கேண்டிடேட் அதர் தென் உத்தரகாண்ட் மாநிலத்தை சேர்ந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3000 ரூபாயும், ஓபிசி கேண்டிடேட் வந்து உத்தரகாண்ட் மாநிலத்தை சேர்ந்தவங்களுக்கு வந்து 750 ரூபாயும், ஓபிசி கேண்டிடேட் அதர் தென் உத்தரகாண்ட் மாநிலம் இதுக்கு பார்த்தீங்கன்னா 1500 ரூபாயும், எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் வந்து ஃபீஸ் ஆகும். மாற்றுத்திறனாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து எக்ஸம்ஷனும் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டீங்களா மறக்காம கீழே தெரியுற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்னும் பல பயனுள்ள தகவல்கள் எல்லாம் உங்களுக்காக வந்து நம்ம தமிழ்ல காத்துட்டு இருக்கு. இதுக்கு அப்ளை பண்றதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் பார்த்தீங்கன்னா 24/12/2019 வரைக்கும் தான் எனேபிளா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ள உங்க அப்ளிகேஷனை நீங்க வந்து பதிவு பண்றீங்க. கூடுதலாக பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 5 வருஷம் வந்து எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்லேருந்து 5 வருஷம் கூடுதலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓபிசி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பீரியட் வந்து 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டகரிக்கும் எவ்வளோ ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க அந்த தகவல் எல்லாமே வந்து அடுத்த பேஜில் கொடுத்துருக்காங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் முழுமையாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஒன்ஸ் உங்கள் அப்ளிகேஷன்ஸை ரிசீவ் பண்ணதோ அதை எல்லாத்தையுமே ஸ்க்ரூட்னைஸ் பண்ணிவிட்டு எலிஜிபிள் கேண்டிடேட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கால் லெட்டர் அதுக்கப்புறம் அட்மிட் கார்டு ரெண்டுமே வந்து இதே வெப்சைட்டில் வந்து அவங்க கிரியேட் பண்ணுற லாகின் ஐடிக்கு வந்து சென்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. போஸ்டலில் வந்து கால் லெட்டரும் அட்மிட் கார்டும் எப்பவுமே அனுப்ப மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஆன்லைனில் தான் உங்கள் கால் லெட்டர் அட்மிட் கார்டு ரெண்டுமே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கான ப்ரொபேஷன் பீரியட் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் சொல்லியிருக்காங்க. உங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனை நீங்கள் பதிவு பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்னு ஒரு லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் உங்கள் டீட்டெயில்ஸாக என்டர் பண்ணி உங்கள் அப்ளிகேஷனை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.